நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. இனத்தின் பிணத்தின் குவியலுக்கிடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் தாலாட்டில் வளர்ந்தவர்கள் அல்ல. தமிழ் பேரின மக்களின் சாவில் கேட்ட ஓலத்திலும் ஒப்பாரியிலும் வளர்ந்து வந்த பிள்ளைகள் நாம். தண்ணீரில் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள் நாம். இவ்வளவு பெருமை கொண்ட இனம் வீழ்ந்ததற்கு காரணமே நம் இன முன்னோர்கள் சொந்த பேரன்பும் பெருந்தன்மையும் தான். அதனால் செய்த பிழையால் இந்த இனம் இப்படி வீழ்ந்து போனது. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகும். அப்படி போர்க்குணம் அற்று போய்விட்டது. 13 தலைமுறைக்கு ஒரு முறை அவன் மரபணு மாறியிருங்கிறான். அந்த மரபணுவை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டவர்கள் நமது முன்னவர்கள். இப்போது என்ன நடக்குது? தமிழ் பேரினத்தின் வரலாற்றை புகட்டி புகட்டி ஊட்டி ஊட்டி மறுபதிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். மறுபதிப்பு மரபணுவை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன மரபணு? அறத்தையும் மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் மரபணுவை பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம்.